ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட விஜயகாந்த் சாரோட இறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து சஸ்பீஷியஸாக நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், கிட்டத்தட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜயகாந்த் சாரோட வீட்டு முன்னாடி ஒரு 3 பண மூட்டைகள் வந்து இருந்ததாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய 2-3 மூட்டைகள்லாம் இருந்துருக்கு. அவங்க வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் பதறி போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு வீட்டு முன்னாடி ஒரு மூட்டைகள் இருக்குது அப்படின்னா, அது என்ன ஏது என்ன இருக்குது, எதனா சம்திங் எதனா சஸ்பீஷியஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதறி போயிட்டுருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் சாரோட பசங்க தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே திடுக்கிடும் தகவல் மாதிரி அங்கே உள்ள ஃபுல்லாகவே வந்து பணங்கள் வந்து அப்படியே கொட்டி கடந்திருக்கு. என்ன இது ஃபுல்லாக இவ்வளோ பணங்கள் இருக்குது, என்ன காரியம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே பதறி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெட்டர் இருந்திருக்கு. அந்த லெட்டர் எடுத்து படிச்சிருக்காங்க. அந்த லெட்டரில் படிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க விஜயகாந்த் சாரோட பணம் தான், வேறு யாரோட பணமுமே கிடையாது. இது எப்படி பணம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது என்ன பணம் அப்படின்னா, அவர் இவ்வளோ நாளாக உங்கள் மேலேயும் அவர் மேலேயும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தாரு. ஒன்ஸ் அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே என்னோட வீட்டில் வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அந்த பணத்தை தான் உங்ககிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மற்றபடி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து இவ்வளோ மூட்டையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவர் தான் வந்து பண சூட் கேஸ்லாம் கொடுக்கக்கூடாது, எனக்கு பண மூட்டையாக வந்து வேணும். அதோட பேர் கேட்கும் போதே வந்து அவர் சூப்பராக இருக்கு பாருங்கள். பண மூட்டை, பணப்பெட்டின்னு சொன்னால் நல்லா இல்லை, பண மூட்டைன்னு சொன்னால் தான் நல்லா இருக்குது. அதனால் பணத்தை மூட்டையில் கட்டி எங்கள் வீட்டில் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காசு முழுக்க முழுக்க எங்களோட ஃபேமிலியில் இருக்க யாருமே ₹1 எடுத்து செலவு பண்ணக்கூடாது. இது முழுக்க முழுக்க கட்சிக்காகவும் என் தொண்டர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் மட்டுமே இந்த பணத்தை வந்து நீங்கள் செலவிடணும். எங்கள் வீட்டில் நீங்கள் செலவிடக்கூடாது, அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட இன்சூரன்ஸ் பணம், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பணம் எல்லாத்தையுமே வந்து எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாரு. அதை தான் நான் உங்ககிட்ட அதை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு எல்லாமே மெய் சிலுத்து போயிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.